ஆயத்துகளிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ قل إن كان آباؤكم وأبناؤكم وإخوانكم وأزواجكم وعشيرتكم அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உங்களின் பெற்றோர்களோ அபுனாவுக்கும் பிள்ளைகளோ இஹ்வானுக்கும் சகோதரர்களோ அஸ்வாஜுக்கும் மனைவிமார்களோ அஷீரத்துக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களோ அம்வாஜத்தாத்துமுஹா இது சம்பாதிக்கக்கூடிய நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய காசு பணங்களோ ஜாரத்தும் தக்ஷவன கசானா நீங்கள் நஷ்டமாவதை பயந்து சம்பாதிக்கக்கூடிய வியாபாரமோ மசாக்கிர தரதோனஹா நீங்கள் பொருந்திக் கொள்ளக்கூடிய ஒரு வீடுகளோ இந்த 8 விஷயங்கள் அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி அல்லாஹ் ரசூலுடைய பிரியத்தை விட இந்த 8 விஷயங்களுடைய பிரியங்கள் அதிகமாகுமையானால் ஃபதரப்பசு ஹத்தா யத்தி அல்லாஹு பி அம்ரிஹி அல்லாஹ் தஆலாவுடைய அஸாப் அம்ர் சொன்ன அஸாப் அது வருவதை எதிர்பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப நாம் இந்த ஆயத்தில் சொல்ல வர அல்லாஹ் தஆலா பெற்றோர்கள், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், மனைவிமார்கள், குடும்பத்தினர்கள், பொருட்கள், வியாபாரம், வீடு இவை எல்லாத்தையும் விட உங்களுடைய கல்விலே அல்லாஹ்வுடைய பிரியமும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பிரியமும் தான் இருக்க வேண்டும். இதற்கு மாற்றமாக இந்த வஸ்துக்களுடைய பிரியம் அதிகமானால் அல்லாஹ்வுடைய பிரிவு என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். அல்லாஹ் ரசூலுடைய பிரிவு வர என்ன செய்யணும்? இந்த எல்லா வஸ்துக்களையும் ஹக்க பார்க்க ஆரம்பிச்சோம். அப்பதான் அல்லாஹ்வுடைய பிரிவு வரும். பெற்றோர்களை பார்த்தா பெற்றோர்களா பார்க்க வரைக்கும் அல்லாஹ்வுடைய பிரியம் வராது. பெற்றோர்கள் அல்லாஹ் பார்க்க ஆரம்பிச்சுட்டா, மனைவிகள் பார்க்க ஆரம்பிச்சுட்டா, பிள்ளைகள் அல்லாஹ் பார்க்க ஆரம்பிச்சுட்டா, வியாபாரம் அல்லாஹ் பார்க்க ஆரம்பிச்சுட்டா, சொத்து பத்து அல்லாஹ் பார்க்க ஆரம்பிச்சுட்டா, வீட்டை அல்லாஹ் பார்க்க ஆரம்பிச்சுட்டா, அது பிரியம் அல்லாஹ் பக்கம் மாறி. இல்லைன்னு சொன்னா பொதுவா மனுஷனுக்கு யார் நிறைய தேவை பூர்த்தி செய்யறாங்களோ அவங்க தான் பிரியம் வரும். தாய்தம் தேவை பூர்த்தி செய்யறாங்க, மனைவிமானுக்கு தேவை பூர்த்தி செய்யறாங்க, பிள்ளைகளுக்கு தேவை பூர்த்தி செய்யறாங்க, வியாபாரம் தேவை பூர்த்தி செய்யுது, வீட்டுக்கு தேவை பூர்த்தி செய்யுது. எல்லாத்துக்கும் பிரியம் வர இயல்புதான். ஆனா எப்ப நீங்க அந்த வஸ்துவிலேயே ஹக்கா பார்க்க ஆரம்பிச்சிடறமோ, அல்லாஹ்தான் அவங்களுக்கு தேவை பூர்த்தின்னு பார்க்க ஆரம்பிச்சிடறமோ, அந்த பிரியம் அப்படியே கன்வெர்ட் அல்லாஹ் தான் பண்ணி. இவைகளை கொடுத்தவன் யாரும் இல்லை, மனைவி கொடுத்தவன் யாரும் இல்லை, பெற்றோர்களை கொடுத்தவன் யாரும் இல்லை, வியாபாரத்தை கொடுத்தவன் யாரும் இல்லை, வீடு வாசலை கொடுத்தவன் யாரும் இல்லை. அவைகளை பார்க்கும் போது நமக்கு அல்லாஹ்வுடைய பிரி வரதான்னு சொன்னா அவைகளையும் நீங்க அல்லாஹ் பார்க்கணும்னு சொல்லி காட்டுறாங்க. சொல்லி காட்டுறாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஈமான் விசுவாசிகளே, இன்னமல் முஷ்ரிகூன் நஜஸுன் முஷ்ரிகீன்கள் நஜீஸ்களாக இருக்கிறார்கள். இறைவன் இருக்கிறாங்களே அவன் நஜீஸ், அசுத்தம் எல்லாம். ஃபராயத்துல் மஸ்ஜிதுல் ஹராம் பாத ஆமி மஹாதா இந்த வருஷத்துக்கு பின்னாடி அவங்க காபத்துல்லாஹ் வரக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் தஆலா உத்தரவு போட்டான். அந்த காலத்துல மக்கால முஸ்லிம்கள் கம்மியா தான் இருந்தாங்க, காஃபிர்கள் ஜாஸ்தியா இருந்தாங்க. காஃபிர்கள் ஜாஸ்தியா இருக்கிறாங்க. பெருமாள் மஜ்ஜத்துல் விதால வந்து பெருமாள் மக்கால வந்து பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றி பட்டப்பட்ட போது கூட எல்லாரும் இஸ்லாம் ஆகல. அங்குள்ள சில தலைவர்களுக்கு இஸ்லாம் ஆனாங்க, குருவுக்கு ஆளும் இஸ்லாம் ஆகல. அப்ப முஸ்லிம்கள் ஆனா ஆட்சி அதிகாரம் கொடுத்துட்டான். அல்லாஹ் ஆட்சி அதிகாரத்தை ரசூலுல்லாஹ் கையில கொடுத்துட்டான். இப்ப அல்லாஹ் உத்தரவு போட்டா இந்த வருஷத்துக்கு இந்த அர்த்தம் கொடுத்து போச்சு. இந்த அடுத்த வருஷம் இருந்து இந்த மக்காவுடைய எல்லைக்குள்ள காபா இருக்கக்கூடாது, இனிமே காபத்துல்லாஹ் யாரும் காபத்தில் வரக்கூடாது. அப்ப அல்லாஹ் உத்தரவு போட்டான். அப்ப அந்த மக்காவில் உள்ள வியாபாரிகள் இருப்பாங்கல்ல, முஸ்லிம் வியாபாரிகள்,
அவங்களாம் யோசிச்சாங்கன்னா இப்போ வர்ற காட்சிகளில் பெரும்பான்மை அந்த காலத்தில் காட்டு தான் வரான். அந்த காலத்தில் முஸ்லீம்களும் வருவான், முஸ்லீம் எல்லாம் ஹஜ்ஜுக்கு வருவான், முஸ்லீம் எல்லாரும் ஹஜ்ஜுக்குனே வருவாங்க. அவங்களுக்கு தண்ணி கொடுக்கறது பெருசா எல்லாம் குரான்ல வைமானத்தின் மஞ்சள் அஜாலத்தும் சிகாயத்தில் ஹாஜி வரக்கூடிய ஹாஜிகளுக்கு தண்ணீர் குடிப்பாட்டுவதை அந்த குறைசிகள் வந்து பெரிய வழக்கமாக நினைச்சிட்டு இருந்தாங்க. அந்த காலத்தில் முஸ்லீம்களும் முஸ்லீம் அல்லாஹ் ஹஜ்ஜுக்கு வருவாங்க. அப்ப அல்லாஹ்வுக்கு உத்தரவு போட்டான், இனிமே முஸ்லீம்க்கு தான் ஹஜ்ஜுக்கு வரணும் அப்படின்னு. வியாபாரிகள்லாம் கவலைப்பட்டாங்க, ஏதாவது காப்பு வரலாட்டி வியாபாரம் படுத்து போயிருமே, புது காப்பு தான் தொழில் செய்யறான், வியாபாரம் செய்யறான், அவங்க வராட்டி நமக்கு வியாபாரம் இல்லாமல் போயிருமே கவலைப்பட்டாங்க. அப்போ அல்ல அடுத்த சொல்லிக்கிறாங்க கடைசியில வயிறு சுத்தும் அயிலத்தன், நீ ஏழ்மையை பயன்படுகிறேயானால், இது காப்புலாம் வராட்டி ஏழ்மை ஆயிருமோ பயன்படுகிறேனால் அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் தன் பதிலை கொண்டு உங்களை தனியாக செல்வந்தரா அல்லாஹ் ஆக்குவான் என்று அல்லாஹ் ஆயத்திருக்கிறார். இவரை எல்லாம் பார்க்காதீங்க, இவர் அப்படி இல்லை, இவரை எல்லாம் இல்லாம அப்படி வராட்டியும் அல்லாஹ் முஸ்லிம்களை கொண்டே அல்லாஹ் வாழ்வு கொடுப்பான், உங்களுக்கு செல்வத்தை அல்லாஹ் கொடுப்பான் என்று அல்லாஹ் ஆயத்திருக்கிறார். அதுக்கு முன்னாடி முஸ்லிம்கள் இருக்கிறா, அதுக்கு முன்னாடி முஸ்லிம் எல்லாம் யாரும் வரல, எங்க வரல, ஹஜ்ஜுக்கு வரல. ஆனா இன்னைக்கு மக்கா சின்னால இருந்து கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் வர்றாங்க. ஒரு வியாபாரம் பார்த்தா, ஒவ்வொரு வியாபாரிகள் பார்த்தா கண்காட்சி பார்த்த மாதிரி இருக்குது. ஆயிரக்கணக்கான வியாபாரம் நடக்குது. பத்தாயிரக்கான வியாபாரத்தை குறைக்கல. எல்லாம் என்ன சொல்ல வர்றான், இதையெல்லாம் இந்த இவர்கள் தான் செய்வார்கள், வராட்டி வியாபாரம் ஆகாது இல்லாது அப்படிலாம் நீங்க நினைக்க வேணாம். அல்லாஹ் இல்லாவாக்குங்க என்று அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் நமக்கு சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், لقد نصركم الله في مواطن كثيرة ويوم حنين إذ أعجبتكم كثرتكم فلم تغن عنكم شيئا وضاقت عليكم الأرض. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஹுனைன் போர்ல முஸ்லிம்கள் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தாங்க. பத்ர் போர்ல முஸ்லிம்கள் வந்து கம்மியா இருந்தாங்க, காஃபிர் ஜாஸ்தியா இருந்தாங்க. ஹுனைன் போர்ல முஸ்லிம்கள் வந்து 12,000 பேர் இருந்தாங்க, காஃபிர் 1000 பேர் தான் இருந்தாங்க. காபிர்கள் 1000 பேர் இருந்தாங்க. அல்லாஹ் சொல்றான், இந்த ஆஜபத்துக்கும் கசரத்துக்கும் உங்களுடைய அந்த பெரும்பான்மையை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்பட்டீர்கள். இதை ஜெயிக்க வச்சிருக்கோம், நம்மளைய இவ்வளவு பேர் இருக்கோம், நம்ம 12,000 பேர் இருக்கிறோம், அவங்க ஒன்றாங்க என்று உங்களுடைய பெரும்பான்மையை பார்த்து நீங்கள் தருபன்மை செய்த பொழுது அல்லாஹ் சொல்லிக்கிறார், வல்லாஹத் அலைக்கும் நாருல்மான் ரஹபத், பூமி விசாலமா இருப்பதுன்னு ஒரு நெருக்கடி ஆயிடுச்சுங்கிறான் அல்லாஹ். அதாவது 4 பக்கமும் அம்போர் ஆரம்பிச்சு முஸ்லீம் எல்லாம் தெரிச்சு ஓடிட்டாங்க. எல்லாரும் ரசூலுல்லாஹ் 12 பேர் தான் இருந்தாங்க. விசாலமான ஒரு நெருக்கடி ஆயிடுச்சு அவங்களுக்கு. அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், உங்களுடைய பெரும்பான்மையை கொண்டோ நிறைய பேர் நம்ம இருக்கோம், வாழ்படுத்து கொண்டோ வெற்றிங்கிறது கிடையாது. வெற்றி என்பது அல்லாஹ் தஆலா கொண்டு தான் இருக்குது. நீ அல்லாஹ் தஆலா ஈமான் கொண்டீங்கன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அல்லாஹ் வெற்றி கொடுப்பான். அல்லாஹ் கெஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் உங்களுக்கு வெற்றி கொடுப்பான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஓத ஆயத்துக்களில் கடைசியா ஓதுன ஆயத்தை ரகாத் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வல்யல்ஹகு கலீலன் வல்யர்கு கதீரா ஸாஅத் பிமா கானூ யக்ஸிபூன். நீங்கள் மிகவும் குறைவாகவே செய்யுங்கள், அதிகமாக அழுதுங்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. நீ நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஃபுல்லாக பார்த்தோம்னா எவ்வளோ விஷயம் பேசி சிரிக்கிறோம், விளையாடுறோம், நமாஸ் பேசுகிறோம், சிரிக்கிறோம். ஆனால் அழுகிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். எப்பயாவது தான் அழுகிறோம். நல்லா என்ன சொல்கிறோம் போனால, நீ கொஞ்சமாக சிரிங்க, அதிகமாக அழுகுங்கன்னு சொல்கிறோம். சூழ்நிலை சொல்லாத ஒரு தடவை விளையாட்டுக்கு வந்தாங்க, சஹாபா சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லவ் தஅலமூன மா அலமு, நான்
அறிந்த ஒன்றை நீ அறிந்திருப்பீர்களானால் லஹித்தும் கலீலம் வல பகைக்கும் கதீரா, மிகவும் குறைவாகவே சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள் ரசூலுல்லாஹி சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸ்ல நீங்களாம் காடு ஓடி போயிருவீங்க, முறைமா கூட தங்க மாட்டீங்கன்னு ரசூலுல்லாஹி சொன்னாங்க. அல்லாஹ்வுத்தால எவ்வளோ அல்லாஹ்வுடைய இப்படி அல்லாஹ் ஏற்றிருக்கிறான், அல்லாஹ்வுடைய வினா என்ன, அல்லாஹ்வுடைய தேவையற்ற தன்மை என்ன, நாம் எந்த அளவுக்கு அல்லாஹ் இயலாமலா இருக்கிறோம் என்று தன்னுடைய இயலாமை எந்த அளவுக்கு அறிகிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் நடிகிட்டே இருக்கும். நாமெல்லாம் அல்லாஹ் பயந்துக்கிட்டே இருக்கும். ஷேத்மானெல்லாம் பார்த்துக்கிறோம், கையேதுனா அழுகுறோம், கையேந்துவான்னு அழுக ஆரம்பிச்சிருவோம். திருப்பதியில் பார்த்துக்கிறோம், உட்காந்து பயானம் செய்ய கடைசியாக பயானம் செய்ய மாட்டாங்க. பயானம் வந்து உட்காருவாங்க, உட்கார்ந்தோடனே காலம் அண்ணவும் லாயிலான்னு சொல்லுவாங்க. முதல் லாயிலா இல்லா சொல்லும் போதே தண்ணி வர ஆரம்பிச்சிடும், அழுக ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ முதல்லாம் அல்லாஹ் அழுதுகிட்டே இருப்பான். முகமது சொல்லும் போது சர்க்காருடைய கடலை ரொம்ப பைப் இருக்கிற மாதிரி, பைப் திறந்து விட்ட மாதிரி தண்ணி அப்படி ஊற்றும். சர்க்கார் ஜுப்பான் எடுத்து கையில் எடுத்து அந்த அளவுக்கு சர்க்கார் அழுவான். இதில் அவ்வளோ இதுன்னு அழுவான். இப்போ சர்க்கார் நாயகம் வந்து அந்த அளவு அழுத காரணம் என்ன? அவங்க தான் அல்லாஹ்வுக்கான ரொம்ப அழுதாங்க. எப்பயாவது தான் சொல்லுவாங்க, அழுதா ஜாஸ்தியாக இருக்கும். 5 நேரம் பொறுத்துட்டு நான் அழுதாமல் கை வைக்கிறது இல்லைம்மான்னு சொன்னாங்க. கண் தண்ணி வராமல் கீழே கை வைக்கிறது இல்லைம்மான்னு சொன்னாங்க. காரணம் என்ன? எந்த அளவுக்கு நாம் அல்லாஹ்வுத்தாலாவை இருக்கிறத அல்லாஹ்வுடைய குறுக்கு அடையணுமோ, அல்லாஹ்வுத்தாலாவுடைய உருவம் நமக்கு தெரிய வருதோ அந்த அளவுக்கு பயம் ஜாஸ்தியாகிட்டே போகும். உள்ளட்சம் ஜாஸ்தியாகிட்டே போகும். பெருமாள் ஸல்லல்லாஹு சொன்னா அளவுக்கும் பில்லாஹி வஅக்ஷாக்கும், ஒரு எல்லாரையும் அல்லாஹ் அதிகமாக அறிந்திருக்கிறேன், எனவே நான் அல்லாஹ் அதிகம் பயப்படுறேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய இல்மு வர வரத்தான் பயம் ஜாஸ்தியாகிட்டே போகும். அல்லாஹ் யாருக்கு தெரியல பயம் வருமா? வாக்கியத்துக்கு போன புதுசுல ஃபர்ஸ்ட் நாள் போனன்னைக்கு வாக்கியத்து நாசர் யாருன்னு தெரியல. அவங்க யாரோட நாசருக்கு தான் அவங்க சேர்க்கிறவங்களாம் அப்படின்னு பயந்துக்கிட்டே போயிங்க. அங்கே ஒரு அனுப்பு உட்காந்துருந்தார். அவர்கிட்ட போய் இங்கே நாசருக்கு யாரு அப்படின்னு சொன்னால் அவங்க நாளைக்கான வருவாங்கப்பா அப்படின்னு எதோராக எடுத்துக்கிட்டு அவங்க எந்த ஊர் அவங்க எடுத்துட்டு இந்த மாதிரி போய் செத்தப்படி ஓதுறாங்க மசால எல்லாம் அதான் பேசிட்டே இருக்கான். பேசிட்டே இருந்த பிறகு அவங்களும் குறையா போய் சொல்லிட்டே இருந்தாங்க. கேட்டுக்கிறீங்களா? மறுநாள் கிழமை பார்த்து அவங்க அழுதா போகுது. அவங்க அழுதுங்க பிரின்சிபல் சீட்டில் அப்பா நேற்று போய் ஜாலியாக பேசிட்டு போய் ஓதுறாங்க, இது தரீங்க எல்லாம் ரெசி பண்ணணும்னு சொன்னேன். ரெசி பண்ண மாட்டீங்க அப்படின்னு பேசிட்டுருக்கோம். அது சொந்த ரெசி பண்ண வந்துட்டு ஜாலியாக பேசிட்டு இருக்கிறோம். போய் பக்கத்தில் ஓதுறாங்க, அது சீட்டு அவங்க அப்பா பேசிட்டு அப்படின்னு ஜாலியாக பேசிட்டு பயம் வருது. அப்போதான் ஒருத்தர் யாருக்கும் தெரியாத பயம் வருமா? அல்லாமல் எங்கேயோ இருக்கா பயம் வராது. இந்த அளவுக்கு அல்லாமல் கூட விளைக்கிறோமோ அல்லாவுக்கு தான் வாழ்க்கை கொடுக்குறோம், ஒவ்வொரு புதுசும் அவனுக்கு கொண்டு தான் இருக்கிறோம். அவன் தான் வாழ வச்சிருக்கான்னு எந்த அளவுக்கு தெரியுதோ அந்த அளவுக்கு அல்லாமல் அச்சமும் பயமும் அழுகையும் ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம அல்லாமல் எல்லாம் அந்த அல்லாஹ் பற்றிய எளிமையும் அச்சத்தையும் அழக்கூடிய பாக்கியத்தையும் நசீபாக்குவானாக. السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا رحمنا يا الله dengan pahala yang betul riwayat. Sama dengan pahala yang betul riwayat. Rabbana rahmana itu darami dengan kubul salam. Kita dapat tujuh yang nampak nampak Quran தேடலை குரான் ஓதி முடிச்சுட்டாங்க. நம்ம நம்ம இந்த புத்தகத்தில் ஒன்று அச்சம் ஏற்பட நம்ம புத்தகத்தில் ஒன்று அழுக வரல. நம்ம நாங்கள் ரொம்ப பின்தங்கியவராக இருக்கிறோம்ல. நல்லா ரம்ஜான் ஓடிக்கிட்டே போகுது. ஆனால் நீ குரானில் அல்லக்கும் தத்தக்கும் நீ சொல்லியிருப்பே, நம்மளாலைக்கும் நோக்கம் தப்பா உண்டாக்குறது நீ சொல்லியிருப்பே. தப்பா எங்களை ஒன்றும் வரல இருப்பே.
ரம்ஜானை நோக்கமே தக்குவா தானே ரப்பே, தக்குவா எங்களை உண்டாக திரும்பே எல்லாம் திருக்கொண்டு இனி மிச்சவுக்கு ரம்ஜான் நாங்கள் முறைப்படி பயன்படுத்தக்கூடிய பாக்கியத்துடன் இதில் தக்குவாவது நாம் உண்மையான முத்தகையாக ஒரு நேசரா ஆகுது ரம்ஜானை காரணமாக்கி வச்சிடலாம். யாரெல்லாம் ஒவ்வொரு வினாடியும் பக்கம் கருதக்கூடிய வினாடியை ஆக்கி வச்சிடலாம். ரம்ஜான் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு மூச்சையும் பயன்படுத்தக்கூடிய பாக்கியத்துடன் ஒரு மூச்சு கூட வீணாக்காம உடைய குருபையும் அன்பையும் பெறுவதற்கு ரம்ஜான் என்ற காரணமாக்கி வச்சிடலாம். சாலிகளாம் முத்தமிங்களாக்கிறல்லா. யாரெல்லாம் மாணவர் அனைவரையும் லா இலாஹ இல்லல்லாஹ் உடைய சேவகர்களான கபூல் நாயகத்திற்கு ஆபீஸுக்கு சலாமத்தோடு ஆரோக்கியத்தோடு நீண்ட வயதையும் நிறைந்த ஈமான் நசீபாய் கூறலாம். லா இலாஹ இல்லல்லாஹோடு வாழ்ந்து லா இலாஹ இல்லல்லாஹோடு அடையக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக் கொள்வே. சல்லி ஆரம்பியா நபி சீதனா முஹம்மது வாலிஹி வ ஸஹாபிஹி